சோமேஸ்வர சுவாமி கோயில், அல்சூர். வரலாறு மற்றும் அற்புதங்கள். பெங்களூரின் அல்சூர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் முக்கியமான சிவன் கோயில். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என நம்பப்படுகிறது. இந்த கோவில் முதலில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது என்கின்றார்கள். சோழர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூர் முதல் தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் சிவபெருமானுக்காக கோயில்கள் கட்டினர். இந்த கோயில் அதில் ஒன்றாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பின்னர் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் இந்த கோயிலுக்கு விஸ்தாரமும் புனரமைப்பும் நடந்தது. கோவில் மண்டபம், கோபுரம் போன்றவை அந்த கால கட்டிடக்கலையை பிரதிபலிக்கிறது. மூலவர் சோமேஸ்வரர், உபதெய்வங்கள் பார்வதி அம்மன், விநாயகர், முருகன், நவகிரகங்கள் மற்றும் நந்தி. கோவிலில் விநாயகர் மற்றும் நவகிரக சன்னதிகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. சோமேஸ்வரன் என்ற பெயரே சந்திரனுடன் தொடர்புடையது. சோமன் என்றால் சந்திரன். அதனால் இங்கு சிவனின் ஒரு சிறப்பான அம்சமாக சந்திரன் வழிபாடு நடைபெறுகிறது. கோயிலில் அழகான தீர்த்த குளம் ஒன்று உள்ளது. சிலர் இந்த குளத்தில் நீராடி விரதம் இருந்து சிவராத்திரி நாளில் பூஜை செய்வது வழக்கமாக உள்ளது. சிறப்பு விழாக்கள் மாசி மகம், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், தீபமாலை விழா. இந்த விழாக்களின் கோயில் பக்தர்களால் நிறைந்திருக்கும். திருக்கல்யாணம், ரத உற்சவம் ஆகியவை சிறப்பாக நடக்கும். பெங்களூரின் மையப்பகுதியில் ஆன்மீக அமைதியும் பண்டைய வரலாறும் கலந்த ஒரு திருத்தலம் ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி திருக்கோயில். இங்கே மூலவர் சோமேஸ்வரன் சிவபெருமான். இவரின் பெயர் சோமன். சோமன் எனும் சந்திரனை குறிக்கும். அதனால் தான் இங்குள்ள சிவன் சிலை தனித்தன்மையுடையது. அம்மன் கமலாம்பிகை தேவி அழகும் அருளும் ஒரு சேர பிழம்பு போல பிரகாசிக்கின்றார். இது வெறும் கோயில் அல்ல, இது ஒரு பரம்பரையின் சாட்சி. ஒரு முறை சென்று வந்தால் மீண்டும் போக வேண்டும் என்று இருக்கக்கூடிய திருத்தலம். இந்த உலகில் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் காலம் கடந்தும் ஆன்மீக நம்பிக்கையோடும் கலாச்சார பெருமையோடும் நிறைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அல்சூரில் உள்ள ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலில் நீண்ட காலமாக சந்திர தோஷம் நீக்கும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. அம்மன் சன்னதி, கமலாம்பிகை தேவியின் முகம் பார்த்தாலே ஒரு அமைதி கிடைக்கும். உண்மையிலேயே இங்கே வந்த மக்கள் சொல்லும் வார்த்தை ஒன்று: இது ஒரு மாயை, ஆனால் ஒரு ஆன்மீக மாயை. கோவிலுக்குள் நம்மை வரவேற்கும் நந்தியும் விநாயகரும் முருகனும் நவ கிரகங்களும் ஒவ்வொன்றும் மிக தெளிவான சிற்பக்கலையின் சான்றுகள். இந்த கோவிலில் விழாக்கள் நடந்தால் அங்கே வானமே கரைந்து ஒளியாக மாறும் போலிருக்கும். மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், தீபமாலை, மாசி மகம் ஒவ்வொன்றும் திரளான பக்தர்களை ஈர்க்கும் விழாக்கள். இது வெறும் சிவன் கோயில் இல்லை, இது ஒரு கலாச்சார வரலாற்றின் உயிரோட்டம். இது ஒரு பூர்வீகத்தின் சுவாசம். இது ஒவ்வொரு தமிழனும் ஆன்மீகம் விரும்புவரும் காண வேண்டிய இடம். ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி திருக்கோயில். அனைவரும் அல்சூரில் உள்ள சோமேஸ்வரன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.
எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.